வணக்கம். நாம் இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிப்பியை பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை கேழ்வரகு தோசை. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகளுக்கு அதிகமான கால்சியம் சத்து நிறைந்த கேழ்வரகு தோசை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். 2 கப்பு மாவு போல் சேர்த்துருக்கேன். கூடவே ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலைகளை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோசைக்கு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து 1/2 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கீரையும் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க கீரையும் கூட ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைக்க போகிறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் தோசை மாவு பதத்துக்கு கரைக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மாவோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தோசைக்கல்லை நல்லா சூடாக்கி ஒரு கரண்டி மாவு எடுத்து மெல்லிசாக ஊற்றிக்கலாம். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன். நடுவில் கொஞ்சம் ஓட்டை போட்டு அதுலேயும் எண்ணெய் ஊற்றினோன்னா ஈவனாக எல்லா பக்கமும் வேகும், நல்லா கிறிஸ்பாக முறுமுறுன்னு வரும். 2 பக்கமாக திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து சூடாக பரிமாறலாம். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸை பார்க்க முடியும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.